வெஜ் பிரியாணிகளே உங்களுக்காகத்தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்க வெஜ்ஜுக்கு எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னு உங்களுக்காகத்தான் முக்கியம் மனமான பிரியாணி எப்படி பண்றதுங்கிற சீக்ரெட்டை இந்த வீடியோல சொல்றேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சேலத்துக்கு ஒரு ஆர்டருக்கு போயிருந்தோம். அங்க பாத்தீங்கன்னா பாய் நீங்க நான்வெஜ் சூப்பரா பண்றீங்க, பட் வெஜ் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நிறைய பேர் உங்க பிரியாணி சாப்பிட ஆசைப்படுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 30 பேத்துக்கு திண்டுக்கல் ஸ்டைல் காளான் பிரியாணி பண்ணோம். அதை சாப்பிட்டவங்க எல்லாமே எப்படி மட்டன் பிரியாணி டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்களோ அதே அளவுக்கு அதே பக்குவத்துல இருந்துச்சுங்க, சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்ரிசியேட் பண்ணாங்க. அந்த ரெசிபி தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 30 பேத்துக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு 10 பேர் சாப்பிட்றதுக்கான இன்கிரீடியன்ஸ் நான் கொடுக்குறேன். நம்ம இங்க பக்காவா பிரியாணி பண்றதுக்காக பலபலன் இருக்க பாத்திரத்துல ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கான ஆயில், ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கான தித்திப்பான நெய்யை ஊற்றி பச்சை பசின்னு இருக்கக்கூடிய புதினாவை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நறுச்சுன்னு இருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். அதாவது ஒரு 200 கிராம் அளவுக்கு. இது கூட கலர் எடுத்து கொடுக்கறதுக்காக நம்ம வந்து சில்லி பொடி ஆட் பண்றோம். இந்த சில்லி பொடி தான் நம்ம பிரியாணிக்கான காரத்தன்மை கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிராம் அளவுக்கு. இதை அடுப்புல தூக்கி வச்சுட்டு இதே டைம்ல நம்ம மனமான சீரக சம்பா அரிசியை ஊற வைக்க தான் அதோடைய மனமே எடுத்து கொடுக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ அளவுக்கு எடுத்து ஊற வச்சிடறோம். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதோடைய ரேசியோ பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி 300, சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா 600, பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் அளவுக்கு. இது கூட ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கான மல்லித்தலை. இந்த பிரியாணிக்கு முக்கியமான பக்குவமே பார்த்தீங்கன்னா பட்டை ஏலக்காய் கிராம்பு தான். நான் இங்கே மனமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த பட்டை ஏலக்காய் கிராம்பை லைட்டாக சூடு பண்ணி அரைச்சிருக்கேன். தக்காளி விற்கிற விலைக்கு ஐயோ தக்காளி அளவா போடணும்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கான தக்காளி, மசாலா கீழே அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு சுருக்குன்னு இருந்தால் தான் சாப்பாடு நறுக்குங்கிறதுக்காகவே 2 கைப்பிடி அளவுக்கான உப்பு போட்டுட்டு இது நல்லா கொதிக்க விட்டுட்டோம். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுமே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வெட்டி வச்சுக்கூடிய காளான் போட்டுடலாம். நான் ஈக்குவலாக எடுத்துக்கேன். 5 கிலோ அரிசிக்கு 5 கிலோ காளான் எடுத்து ரெபண்டாக கட் பண்ணி அலசி வச்சிருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா அலசினதுக்கப்புறம் போட்டுட்டேன். இப்போ நீங்கள் தண்ணி ஊற்ற வேணாம். ஏன்னா காளானுடைய குணமே பார்த்தீங்கன்னா தண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். இது ஹீட் ஏற ஏற தண்ணி கக்க ஆரம்பிச்சிடும். இது தண்ணி கக்கினதுக்கு அப்புறம் மசாலா தண்ணியை என்ன பிரிஞ்சு நிற்கும் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி. ஸோ இது வந்துமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உலக ஊற்றிடலாம். நம்ம இங்கே கங்கில் போகிறனால ஒரு படிக்கு 1.5 படி அளவுக்கு தண்ணி வச்சுருந்தா போதும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 படி அரிசி இருந்துச்சு, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 படி அளவுக்கு தண்ணி. இங்கே புளிப்பு தன்மைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தயிரும் லெமனும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 பழ அளவுக்கான லெமனு, ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கான தயிரை ஊற்றிட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உலக ஊற்றிட்டோம். எப்பயுமே தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மசாலா கிண்டி விடணும். இல்லைன்னா ஆகும்னா மசாலா கீழே இருக்கும், தண்ணி மட்டும் மேலே இருக்கும். உலை கொதிச்சதும் அரிசியை அள்ளி தண்ணியை வடிய விட்டுட்டு தான் நம்ம வந்து போடுறது. இல்லாட்டினா சாப்பாடு என்ன ஆகும்னா குழஞ்சு போயிடும். இவ்வளோதாங்க. இதில் உப்பும் காரமும் பார்க்கணும். உப்பும் காரமும் ஒரு நூல் சுருக்குன்னு இருக்கணும். அப்போ தான் அரிசிக்குள்ளே அப்சர்வ் பண்ண முடியும். இந்த அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வத்துற அளவுக்கு கிண்டணும். இப்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் கிண்டணும். ஹை ஃப்ளேம் ஏற்றவே கூடாது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தனியாக மூடியில் ஆல்ரெடி கட்டையை போட்டு நம்ம கங்கு விழு வச்சிடணும். அந்த கங்கு கொண்டு வந்து மூடியை போட்டுரும். மூடி போட்டுட்டு இமீடியட்டாக நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணக்கூடாது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 செகண்டு ஸ்லோ ஃப்ளேம்லேருந்து லைட்டாக ஹை ஃப்ளேமை ஏற்றிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணணும். அவ்வளோதாங்க. இங்கே இருந்து ஒரு கரெக்டாக ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் தம் உடச்சிங்கன்னா திண்டுக்கல் ஸ்டைல் கல்யாண வீட்டு காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நெய் பார்த்தீங்கன்னா மணத்துக்காக ஒரு 150 ml அளவுக்கு நெய் ஊற்றுறேன். இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் சர்வ் பண்ணீங்கன்னா சாப்பாடு சூப்பராக இருக்குங்க. பொதுவாக இந்த பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிட்றோம். ஹோட்டல் ஸ்டைல் இல்லாமல் ஒரு டைம் சாப்பிட்டா செகண்ட் டைம் வேணும்னு கேட்டு சாப்பிடக்கூடிய ரெசிபி தான் இந்த ரெசிபி. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. திங்க திகட்டாத ரெசிபி தான் இந்த ரெசிபி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.